ஹாயாபா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படிங்கிற விஷயங்களை கற்றுட்ருக்குறோம். இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுருக்குறோம். இப்போ அடுத்த கட்ட கற்றலுக்கு நம்ம போகலாம். இப்போது ஒரு சில வாக்கியங்களை நான் எழுதுகிறேன், அதை கவனிங்க நண்பர்களே. I have done homework. I have done homework. இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வீட்டு பாடத்தை செய்திருக்கிறேன் என்று அர்த்தம். இது ஒரு சென்டென்ஸ், இது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுன பாருங்கள். Did you go to the market? இப்போது நாம் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னில் எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கும். சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்ததாக வெர்பு இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. இதில் முதல்ல பி ஃபார்ம் வெர்பில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இது சென்டென்ஸு தானா? நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க விஷயம் என்னென்னா, எஸ்விஓ பேட்டர்னில் தான் இருந்துட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கும்னு நான் படிச்சிருக்கிறோம். பட் இங்கே வந்துட்டு டிட்டில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இதுவும் சென்டென்ஸ் தானா, இதுக்கு மீனிங் இருக்குதான்னு கேட்டால் இதுவும் சென்டென்ஸ் தான், இதுக்கும் மீனிங் இருக்குது. இது என்ன மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னா, இது ஒரு கொஷின். அப்போது எஸ்விஓ பேட்டர்னில் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை, வேறு சில பேட்டர்ன்களும் இருக்க முடியும். அப்போது சென்டென்ஸஸ்குள்ளேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது சொற்றொடர்களின் வகைகளை வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்துட்டு 4 விதமான சென்டென்சஸ் இருக்குது. அதுக்கு தமிழ்லையுமே கூட இருக்குது. அதுகளை பற்றிய விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது தமிழில் சொற்றொடர்களின் வகைகள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்கிறது assertive or declarative. இல்லைன்னா இதுக்கு இன்னுமே ஒரு பேர் இருக்குது, ஸ்டேட்மெண்ட். அப்போது இதுக்கு தமிழில் என்னென்னா செய்தி வாக்கியம். ரெண்டாவது கைண்ட் என்ன அப்படின்னா இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா இது வினா வாக்கியம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுனேன் இல்லைங்களா, டிட் யூ கோ டு த மார்க்கெட், அது இந்த கைண்டில் வரும். அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கட்டளை வாக்கியம். நான்காவதாக இருக்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அப்படின்னா ஆச்சரிய வாக்கியம் அல்லது உணர்ச்சி வாக்கியம். இன்னும் சொல்லப்போனால் உணர்ச்சி வாக்கியம் தான் அதுக்கு சரியான ஒரு வேர்டாகவும் இருக்கும். ஏன்னா பல உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாக்கியம் தான் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் உள்ள ஃபார்மில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, எஸ்யூஓ பேட்டர்ன் இருக்கும், அதுக்கு 12 டென்சஸ் பார்த்தோம், பாசிட்டிவ் ஃபார்முலா, நெகட்டிவ் ஃபார்முலா அப்படிலாம் பார்த்தோம். அப்படி பார்த்தோம்னா அது மட்டும்தான் சென்டென்சஸா அப்படின்னா இல்லை. கேள்வியாகவும் ஒரு வாக்கியம் இருக்கலாம், ஒரு கட்டளையாகவும் கூட ஒரு வாக்கியம் இருக்கலாம், ஒரு ஆச்சரியத்தை, ஒரு உணர்வை வெளிப்படுத்துவது கூட ஒரு வாக்கியமாக இருக்கலாம். ஆகவே வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4 கைண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு டேபிள் 1, டேபிள் 2 பார்த்துருக்கோம். அதில் ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் இது முதல்ல. புரியுதுங்களா? எதுக்கு நான் அதை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் நான் படித்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான். அப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிற இந்த டேபிளேஷன் ரெண்டுமே என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு.
ஸ்டேட்மெண்ட்டு, பாசிட்டிவ், நெகட்டிவ். அதுதான் டேபிள் 1 டேபிள் 2ன்னு படிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா நாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இல்லை ஒரு கட்டளை ஒரு ஆர்டர் எப்படி கொடுக்கறது, இல்லை ஒரு உணர்ச்சியை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம படிக்கலாம். இப்போ கவனிங்க, முதலில் வந்துட்டு அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அசர்ட்டிவ் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவது, டிக்ளரேட்டிவ்னா அறிவித்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு செய்தி. அப்போது ஒரு செய்தியை வந்துட்டு இது வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஒன்று செய்தான் அல்லது செய்யவில்லை, ரெண்டில் ஒன்று. இதுக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னென்னு. அப்போது ஒரு சென்டென்ஸு ஒரு விஷயத்தை, ஒரு டேட்டாவை, ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நாம் வழக்கமாக சொல்கிற, நாம் ஏற்கனவே படிச்சிருக்க ஃபார்முலாவில் சொல்கிறப்பட்ட உதாரண சென்டென்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இதுக்கு உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஐ கோ ஃபார் வாக். இப்போது இது ஸ்டேட்மெண்ட்டு. இந்தியா ஒன் த மேட்ச். மூணாவதாக வந்துட்டு ராகுல் ஃபெயில்டு இன் தி எக்ஸாம். இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கூட அதுவும் பட் ஸ்டில் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா he has not returned the book. அப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க, நான் தினமும் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன், பாசிட்டிவ் சென்டென்ஸு. இந்தியா ஒன் த மேட்ச், இந்தியா வந்துட்டு அந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்றது, பாசிட்டிவ் சென்டென்ஸ். இட்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது கிவ்ஸ் அ மெசேஜ். ராகுல் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம், ராகுல் வந்து தேர்வில் தோற்று போனான், அது வந்துட்டு ஒரு செய்தியை கொடுக்குது. ஹி ஹாஸ் நாட் ரிட்டன் த புக், அவன் அந்த புத்தகத்தை திருப்பி தரவில்லை. இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு, ஒரு செய்தியை நமக்கு தந்தது அப்படின்னா அந்த சென்டென்சஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு. தோஸ் திங்ஸ் ஆர் கால்டு ஸ்டேட்மெண்ட். தே குட் பி பாசிட்டிவ் as well as நெகட்டிவ், ஃபார் விச் we have given the formulas earlier. இப்போ நம்ம ரெண்டாவது கைண்டு சென்டென்ஸை பார்க்க போகிறோம். ரெண்டாவது கைண்ட் என்னென்னா இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் இங்கே தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க ஃபார்முலா எஸ்விஓ பேட்டர்னில் வரும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். முதல்ல சப்ஜெக்ட், அடுத்தது வேர்பு, அடுத்தது ஆப்ஜெக்ட், இப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மறுபடியும் ஃபர்தராக நம்ம போகிறப்ப அதனை டீட்டெயிலாக படிக்கலாம். சும்மா சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னா, வெர்பு ஃபஸ்ட்டும், அடுத்தது சப்ஜெக்ட்டும், அடுத்தது ஆப்ஜெக்ட்டும் வரும். இதுதான் இந்த ஆர்டர். எஸ்விஓ பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட்மெண்ட்டு, விஎஸ்ஓ பேட்டர்னில் இருந்தால் அது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸு. இன்னுமே இதில் டீட்டெயிலிங் போகணும் அப்படின்னா, நாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், விக்கு 2 இருக்குது, மெயின் வெர்பு இருக்கும், பி ஃபார்ம் வெர்பு இருக்கும். இப்போது இந்த பி ஃபார்ம் வெர்பு முதல்ல வந்து, அடுத்ததாக சப்ஜெக்ட்டு, அடுத்ததாக மெயின் வெர்பு, அடுத்ததாக ஆப்ஜெக்ட்டு, அடுத்ததாக கொஷின் மார்க். இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அது ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி தொடங்குன்னா, சப்ஜெக்டில் தொடங்காது, பி ஃபார்ம் வெர்பில் தொடங்கும். பி ஃபார்ம் வெர்பில் தொடங்கி அடுத்தது சப்ஜெக்ட் வந்து, அடுத்தது மெயின் வெர்பு வந்து, அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து கொஷின் மார்க்கோட முடியும். இப்படி வந்துச்சுன்னா ஒரு வினா. வினா என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சந்தேகத்தை போக்குவதற்கோ அல்லது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காகவோ கேட்கப்படுகின்ற ஒரு விஷயந்தான் வந்துட்டு வினா. ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா, யார் செய்தார்கள், எங்கே சென்றார்கள், நீ சென்றாயா, அவன் அதை செய்தானா, இப்படி நாம் ஒரு கேள்வி கேட்குற விஷயங்களாக இருக்கு இல்லைங்களா, அப்படி கேள்வி கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும். இப்போ இதுக்கு ஒரு சில சின்ன உதாரணங்கள் மட்டும் பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா 2 விதமான கொஷின் இருக்குது. இங்கிலீஷில் நம்ம இன்னும் படிக்க வேண்டியிருக்குது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, 2 விதமான கேள்விகள் இருக்குது. எஸ் ஆர் நோ கொஷின், அடுத்ததா WH கொஷின். இப்போ எஸ்ஆர் நோ கொஷின்னா என்ன அப்படின்னா, ஒரு கேள்விக்கு ஆம் இல்லை அப்படின்ற பதில் சொல்கிற மாதிரியான கேள்விகள். எப்படி அப்படின்னா, நீ நேற்று போனியா அங்கே அப்படின்னா, ஆம் போனேன். நேற்று நீ விளையாண்டியா அப்படின்னு கேட்டோன்னா, விளையாண்டேன் வந்துட்டு. இந்தியா போட்டியில் ஜெயிச்சதா, ஆம் ஜெயித்தது, இல்லை தோற்றது,
இப்படி. அப்போது ஒரு கேள்விக்கு ஆம் இல்லை அப்படின்னு பதில் வந்துச்சு அப்படின்னா அது எஸ் ஆர் நோ கொஷின். WH கொஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த WH கொஷினில் வர்ற இந்த கொஷின்ஸ் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் WH கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள், லைனாக எழுதுன பாருங்கள். ஹூ, வாட், வென், வேர், விச். இப்போ அடுத்ததாக ஹவு மெனி, ஹவு மச். நல்லா கவனிங்க. எஸ்ஆர்னா கொஷின் வந்துட்டு இங்கே சொன்ன மாரி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். பி ஃபார்ம் வர்ப் முன்னாடி வரும், அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் வர்ப், அடுத்தது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, வாஸ் ஹி கோயிங் டு த ஸ்கூல். இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸை. வாஸ் அப்படிங்கிறது பி ஃபார்ம் வெர்பு, அடுத்ததாக சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு, அடுத்ததாக கோயிங்கிறது மெயின் வெர்பு. இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்கு பாருங்கள். அடுத்ததாக டு த ஸ்கூலுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது எஸ்ஆர்னா கொஷின். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தானா. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னா, ஒன்று ஆம், இல்லை இல்லை, இது ரெண்டில் தான் ஒன்று சொல்ல முடியும். அப்போ இதுதான் எஸ்ஆர்னா கொஷின். நவ் இந்த WH கொஷின் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஆர்னா கொஷின் முன்னாடி வந்துட்டு இந்த WH கொஷின் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது WH கொஷினாக மாறிடும். இப்போது இதுலேருந்து பாருங்கள், இந்த வென்னுன்றதை யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்துங்க. உதாரணத்துக்கு இப்போது இதை இந்த வென் இல்லாமல் பார்த்தோன்னா, வாஸ் ஹி கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னா என்னென்னா, அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தானா, அது கேள்வி. இதே வென் அப்படின்னு போட்டுட்டோன்னா, எப்பொழுது அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். அந்த வென்னுன்னா என்ன அர்த்தம்னா எப்பொழுது அப்படின்னு. அப்போது இந்த WH கொஷின் அப்ளை பண்ண உடனே இது WH கொஷினாக மாறிடுது. இந்த WH கொஷின் இல்லை அப்படின்னா அது எஸ்ஆர்னா கொஷினாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பயுமே. இதில் எஸ்ஆர்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா, இப்போது வாஸ் ஹி கோயிங் டு த ஸ்கூலுங்கிறது பாசிட்டிவ் கொஷின், வாஸ்ன்ட் ஹி கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னா நெகட்டிவ் கொஷின். மறுபடியும் WH கொஷினுக்கு வர்றப்போ, வென் வாஸ் ஹி கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னா பாசிட்டிவ் WH கொஷின், வென் வாஸ்ன்ட் ஹி கோயிங் டு த ஸ்கூல்னா WH கொஷின் நெகட்டிவ். அப்போது இந்த இன்டராகேட்டிவ் சென்டென்சஸில் 2 விதமான கொஷின் இருக்குது. அந்த 2 விதமான கொஷினுக்கும் 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலிங்காக போகணும், 1 by 1 புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த சென்டென்சஸ்களை கரெக்டாக எழுத முடியும். ஸோ இப்போ இதுக்குள்ள எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் நாம். இப்போ வாஸ் ஹே கோயிங் வித் ஹேம், அவனோடு சென்று கொண்டிருந்தானா. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸு, எஸ்ஆர் நோ டைப்பு, ஏன்னா பி ஃபார்ம் வெர்பு முன்னாடி வந்திருக்கு. புரியுதுங்களா? அதே 2வது சென்டென்ஸ் ஒன்று சொல்லலாம். வென் டிட் யூ கம். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க, அதே டைப்பில் தான் இருக்குது. பி ஃபார்ம் வெர்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி WH கொஷின் ஃபார்மெட் இருக்குது. இங்கே இருக்கிறதுல வென் ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ வென் டிட் யூ கம், நீ எப்பொழுது வந்தாய். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ். நவ் டேக் அனதர் எக்ஸாம்பிள். வேரண்ட் வி டூயிங் கார்டனிங், நாம் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா. அப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, இன்டராகேட்டிவ் நெகட்டிவ். பாருங்கள், அடுத்ததாக ஒரு உதாரணத்துக்கு வேறு சொன்னு சொல்லலாம். வாட் டிட் யூ பிரிங் வித் யூ, நீ உன்னுடன் எதை கொண்டு வந்தாய். அப்போது பாருங்கள் WH கொஷின். அப்போது இவைகளெல்லாம் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். பி ஃபார்ம் வெர்பு முன்னாடி வரும், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அடுத்ததாக மெயின் வெர்பு, அடுத்ததாக ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கு முன்னாடி இந்த WH கொஷினில் ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது WH கொஷினாக மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஹூ இஸ் வித் யூ, வாட் டிட் யூ டூ, வென் டிட் யூ கம், வேர் ஆர் யூ கோயிங், விச் இஸ் யுவர் பிளேஸ், ஹவு டிட் யூ கெட் ஹியர், how many were with you, how much do you have. பாருங்கள்,
இந்த டபிள்யூஹெச் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். இவைகளுக்கெல்லாம் வந்துட்டு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம எழுதிக்கலாம் தமிழ்லேயே. ஹூனா யார், வாட்னா என்ன, வென்னுனா எப்போது, வேர்னா எங்கே, விச்னா எது, ஹவுனா எப்படி, ஹவு மெனினா எத்தனை பேர், ஹவு மச்னா எவ்வளவு. அப்போ கவனிங்க, இதுகளை வச்சு தான் நாம் வந்துட்டு கேள்விகள் கேட்போம். யார் உன் கூட வந்தா, என்ன செய்து கொண்டிருந்தாய், எப்பொழுது அவன் வந்தான், எங்கே அவர்கள் செல்கிறார்கள், எது உனக்கு பிடிக்கும், எப்படி இதை செய்தாய், எத்தனை பேர் அவர்களோடு இருந்தார்கள், எவ்வளவு உனக்கு வேண்டும். இப்போது இது எல்லாம் வந்துட்டு கேள்விகள் தான், வினாக்கள் தான். ஆனால் அதுகளை பயன்படுத்துறதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் ஃபஸ்ட்டு 2 கைண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னும், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நாம் மற்ற 2 சென்டென்ஸையும் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு ஹாய் அப்பா டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.